அப்போ யமதர்மர் வந்து என்ன ஆச்சு, என்ன ரொம்ப படபடப்பா இருக்கியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சித்திரகுப்தர் இந்த கதை எல்லாம் சொல்லிட்டு, இந்த கர்ணம் வந்துட்டு யார் மேல எழுதுறது? ஏன்னா காத்து வந்துருச்சு, அந்த சேலை வந்துட்டு நவுந்தது இந்த பெரியம்மாவுக்கு தெரியல, பசங்க எல்லாம் இறந்துட்டாங்க, தன்னைத்தான் காப்பாத்திக்கிறதுக்கு பாம்பு கொத்திச்சு, அந்த விஷம் வந்து இதுல விழுந்துருச்சு. சரி, கழுகு மேல எழுதலாமா இந்த கர்மாஸ் எல்லாம், இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் இதான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, கழுகு தான் வயிற நிரப்புறதுக்காக பாம்பை குடிச்சிச்சு. இது எல்லாமே இயற்கையா நடந்த மாதிரி இருக்கே, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். இரு இரு பொறுப்பு இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு, யமதர்மராஜா சொல்றாரு. சரி, பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ரெண்டு பொம்பளைங்க வந்துட்டு இந்த பாட்டி பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் ஆகாமியா அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதுல முக்கம் நுழைக்கிறது. சோ அந்த பாட்டி இந்த கர்மாஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ அத பத்தி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு, நிழல் கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா, அந்த அம்மா வந்து எல்லாரையும் கொன்னுடுச்சு. அப்போ இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா இவங்க மட்டும் ஜாலியா இருக்கலாம் இல்லையா அந்த ஆசிரமத்துல, அதனால எல்லாரையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யமதர்மராஜா சொல்லுவாரு, எஸ், இந்த கர்மா எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு பொம்பளை மேல போட்டுரு அப்படின்னு சொல்லி. அதாவது இவங்க இந்த சித்திரகுப்தர், யமதர்மராஜா அவங்க எல்லாம் பக்கத்துல வச்சிருவோம் இப்போதைக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் அவங்க ரெண்டு பேர் நோட்டீஸ் பண்ணி அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நான் நேத்து சொன்னேன், கர்மா அப்படின்னா மூமெண்ட், செயல், ஆக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய மைண்ட்ல ஒரு ஸ்டோரிய ரெக்கார்ட் பண்றாங்க, ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்றாங்க இல்லையா. அது மூலமா அவங்க அத்தனை குழந்தைங்க செத்த விஷயத்த கர்மாவா இவங்களுக்கு வந்துட்டு அட்டாக் ஆயிடுச்சு. இல்லாத ஒரு விஷயத்த புது கர்மாவை கிரியேட் பண்றதுதான் ஆகாமிய கர்மா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மனசளவுல கூட, யோசனை அளவுல கூட தேவையில்லாதத நம்ம யோசிக்கும் போது அது கர்மாவா ஆகும். அது ஆகாமிய கர்மா. சரி, காமிய கர்மா அடுத்து நாலாவது. இந்த காமிய கர்மா அப்படின்னா நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதை சரிப்படுத்துறதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். சர்வீஸ் அப்படிங்கிற பேர்ல, டொனேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து சரி இது பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்லதை எதிர்பார்த்து செய்தது. சரி, நான் நிறைய கர்மாஸ் பண்ணிட்டேன், நான் தப்பான கர்மாஸ் நிறைய பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து நல்ல விஷயம் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்றது அவங்களுடைய பழைய கர்மாவை கழிக்கிறதுக்காக. அப்படி கழியாது, புது கர்மா தான் உருவாகும். அவங்க அன்னதானம் பண்றாங்க அப்படின்னா ஓகே, நல்லது பண்ணது, அதுவும் ஒரு கர்மாவா தான். எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்புனால ஒரு கர்மாவா வருது. இது எப்படின்னா ஒரு தங்க சங்கிலி மாதிரி. தப்பு பண்ணது வந்துட்டு இரும்பு சங்கிலி மாதிரி, கரெக்டா பண்றது அதாவது நல்லது பண்றது வந்துட்டு ஒரு தங்க சங்கிலி மாதிரி. அப்போ என்னதான் பண்றது, அதுக்கு அடுத்து வரும். நல்லது பண்ணாலும் ஒரு சங்கிலி தான், கெட்டது பண்ணாலும் சங்கிலி தான். இங்க எதிர்பார்ப்போட நம்ம பண்றோம் இல்லையா, அதனால நம்ம அந்த புண்ணியம் அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய ஆன்மால ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ எதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோ, ரெக்கார்ட் ஆனாவே அது கர்மா தான். ஸோ அது அடுத்த இன்கார்னேஷனுக்கு யூஸ் ஆகும், கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க முழுக்க முழுக்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கர்மா அப்படின்னா இந்த ஒரு ஜென்மத்துடைய விஷயம் மட்டுமே கிடையாது, பல ஜென்மங்களுடைய சாராம்சம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை. அதனால நம்ம ஒரு புக் படிச்சேன் நான், த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, குருஷித் பாவநகர் மேடம் எழுதின புக். அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ரெண்டு பசங்க இறந்துருவாங்க, விஸ்பி ரத்து அப்படின்னு சொல்லிட்டு.
பாம்பேல. சோ அப்போ அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது ஆஹ் இந்த 2 மாஸ்டர்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டு மேடம்க்கு கனெக்ட் ஆவாங்க. குர்ஷித் பாவநகரி மேடம்க்கு கனெக்ட் ஆவாங்க. அவங்க ஆட்டோ ரைட்டிங் மூலமா இந்த புக், அழகான அற்புதமான புக் வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ அவங்க சொல்ல சொல்ல இந்த பெண்ணு கண்ண மூடிட்டு பெண் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த உலகத்துல இருக்கிற ஞானம், ஆஃப்டர் டெத், அந்த ஞானம் எல்லாம் எழுதுறாங்க. சரி, அதுல ஒரு பார்ட் கர்ம பத்தி இருக்கு. ஸோ இந்த விஸ்வீரத்துல ஒருத்தர் வந்துட்டு அவங்க ஒரு ஒருத்தரை வந்து பார்த்திருப்பாங்க. என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்னா, அவரு நிறைய கர்மாக்கள், நிறைய நல்ல கர்மாக்கள் பண்ணியிருப்பாங்க. லைக் டொனேஷன் குடுக்கிறது, அன்னதானம் பண்றது, பசங்களுக்கு வந்துட்டு படிப்பு சொல்லி கொடுக்கிறது. இந்த மாதிரி எனக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்கணும், நான் நல்லது பண்றேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் லெவல்ல இருந்து அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து நமக்கு ஸ்டேஜஸ் மாதிரி உலகங்கள், நிறைய உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி 7 உலகங்கள் இருக்கும். சோ இந்த 7 உலகங்கள்ல லெவல்ஸ். சோ இந்த ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிலம், செகண்ட் ரிலம், தேர்ட் ரிலம், ஃபோர்த் ரிலம், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அப்படின்னு சொல்லிட்டு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் இருக்கு. யாரெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் நல்லது கெட்டது பண்றாங்களோ அதுக்கேத்த உலகத்துல அவங்கள வந்துட்டு அனுப்புவாங்க. அப்போ இந்த விஸ்பிக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை. அவர் அவ்வளவு நல்லது பண்ணாரு இல்லையா? அவர் எந்த ரிலம்ல இருக்காரு, நான் போய் அந்த அவரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனா அங்க இருக்கிற சோலுக்கு கைட் பண்ற மாஸ்டர்ஸ் கிட்ட அவங்க போயிட்டு கேட்பாங்க, சார் நான் வந்து இவரை பார்க்கணும், அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் வந்துட்டு கீழே ஒரு லைக் செகண்ட் ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதும் இவருக்கு ஷாக். என்னது, அவர் எவ்வளவு நல்லது பண்ணாரு, எத்தனையோ பேருக்கு துணி இல்லைன்னா துணி வாங்கி கொடுத்தாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, அது போல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. அவர் வந்துட்டு மேல் உலகங்கள்ல தானே இருக்கணும், ஏன் கீழ் உலகங்கள்ல இருக்காரு அப்படின்னு. ஆமா சாமி, அவர் எல்லாம் நல்லதுதான் பண்ணாரு, பட் அகம்பாவத்தோட பண்ணாரு. அவருடைய பழைய கெட்ட கர்மாஸ கிளியர் பண்றதுக்காக அவர் வந்து பண்ணாரு நல்ல விஷயங்கள். அப்படி நடக்காது. கெட்ட கர்மா அதை அனுபவிக்க வேண்டியதுதான், நல்ல கர்மாவும் அதை அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா எதிர்பார்ப்போட பண்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் ரிசல்ட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போதான் புரிஞ்சுது அவங்களுக்கு, ஓகே நம்ம செய்யற செயல் கூட எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து வந்துட்டு நிஷ்காம கர்மா. இது 5வது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றேன், எனக்கு புண்ணியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிசல்ட் கிடையாது. ஸோ அதை போல ஒரு லோயர் டைமென்ஷன்ல தான் என்னை வந்து கூட்டிட்டு போவாங்க. அதே என் வேலை எதுவுமே இல்லை, நான் வந்து நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இது எனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது, நான் கத்துக்கிறதுக்கு. நான் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து ஏதோ ஒரு பெரிய உலகத்துக்கு போவேன், இல்லைன்னா கீழ் உலகத்துக்கு போவேன், இந்த ஒரு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம என்னால முடியுது நான் செய்யறேன், எதிர்பார்ப்பு இல்லாம. ஸோ இன்னைக்கு வந்துட்டு லைக் ஒரு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா, இது மூலமா எனக்கு நல்லது கிடைக்கும், நான் யாருக்கோ ஒரு நல்லது பண்றேன் அப்படின்ற ஸ்டேட் எதுவுமே இல்லாம எஸ் பண்றோம், அவ்வளவுதான். கிருஷ்ணர் சொல்லுவாரு இல்லையா, உன்னுடைய தர்மத்தை செய், நீ பலன் எதிர்பார்க்காத, அந்த ஸ்டேட்ல இருக்கணும் நம்ம. சோ அதுதான் நிஷ்காம கர்மா. இப்போ நம்ம ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜாப்லயோ பிசினஸ்லயோ நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது, பட் எஃபர்ட் போடணும். அந்த ரிசல்ட் எதிர்பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம கர்மா பண்ற மாதிரி. எந்த ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்காம நம்ம நம்மளுடைய தர்மம் இதுதான், என் தர்மம் இது, நான் வந்து பண்ணணும், இது இன்னைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற தர்மத்தோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு ஹையர் வில்லிம்ஸ்ல வந்து இடம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பிசினஸ்மேன், அவருக்கு நிறைய காசு பணம் இருக்கு. சரி, அவருக்கு வந்துட்டு ஒரு ஆசை, அவங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு பைக்ஸ் வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், அப்புறம் கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆசை அவ்வளவுதான். அந்த ஆசையில அவர் பண்றாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆசை. அவருக்கு பண்ணணும்னு தோணுது, பண்றாரு. அதுக்கு ரிசல்ட் இருக்கும். சரி, இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்போன்னா எனக்கு நிறைய நல்ல கர்மாஸ் வந்துரும், எனக்கு அடுத்த ஜென்மம் செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் இல்ல. சோ பாத்தீங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கர்மாஸ் அப்படின்னாவே மூமெண்ட். சரி, இந்த கர்மால இருந்து நம்ம நேத்து பார்த்தோம் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு தேவை அவேர்னஸ். அவேர்னஸ் அதிகமா ஆகணும் அப்படின்னா விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வரணும்னா அதிகமான தியானம் பண்ணணும். சோ அதிகமான தியானம் பண்ணணும் அப்படின்னா மௌனத்துல இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அவேர்னஸ் அதிகமாகும். இந்த அவேர்னஸ் அதிகமாக மௌனம் ஆயிடும். எப்போ நம்ம வந்துட்டு அந்த மௌன ஸ்டேட்டுக்கு போறோமோ, மௌனம் அப்படின்னா வாய் பேசுறது மட்டுமே கிடையாது. இந்த மனசு கூட நிறுத்துறதுக்கான முயற்சி எடுக்கணும். சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கர்மாஸ் வந்துட்டு புதுசா இந்த ஆகாமிய கர்மாவை நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். இந்த சஞ்சித, பிராரப்த, ஆகாமிய, காமிய, அப்புறம் நிஷ்காம. இந்த நிஷ்காம கர்மா எப்போ நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்றோமோ வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம வெளியே போயிட்டு யார் தெரியாதவங்களுக்கு நம்மளால சர்வீஸ் பண்ண முடியல அப்படிங்கும் போது நீங்க வேற யாருக்குமே சர்வீஸ் பண்ணாது. உங்க வீட்ல உங்க பசங்களுக்கு, உங்க ஹஸ்பண்ட்க்கு, ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க பசங்களுக்கு, பசங்க வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இது என்னுடைய தர்மம், கடமை கூட கிடையாது, தர்மம் அப்படின்ற மாதிரி அந்த தர்மத்தை நீங்க எதிர்பார்க்காம, இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணேன் அப்படின்னா அம்மா என்னை வந்து புகழணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அம்மா அப்பா வந்துட்டு பசங்களுக்கு இன்னைக்கு பாத்துக்கிறாங்க, நிறைய செலவு பண்றாங்க ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி மனசுல கூட சொல்லி காட்டக்கூடாது. தம்பி நான் இவ்வளவு செலவு பண்றேன், நாளைக்கு நீங்க என்ன வச்சு காப்பாத்தணும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம பண்ண எல்லா விஷயத்துக்குமே பலன் இல்லாம போயிடும். அப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கர்மால சிக்கிக்கிறோம். அந்த கர்மால இருந்து விடுபடணும் அப்படின்னாவே நிஷ்காம கர்மா பண்ணணும். நம்ம செய்யற செயலை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எதிர்பார்த்தா அதோடைய ரிசல்ட் வேற இருக்கும். இவ்வளவு பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லை. அவரு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அந்த செகண்ட் வில்லன்ல இருந்தவரு எவ்வளவு செலவு பண்ணி பலன் இல்லாம போச்சு. சோ பலன் எதிர்பார்க்காம நம்மளுடைய கர்மாவை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்.